வணக்கம். ஜாபை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது போக்சோ சட்டம் போட்ட நேரத்தில் ரொம்ப மிரட்சியாக இருந்தது இளைஞர்கள் மத்தியில். ஐயோ, போக்சோ சட்டம் போட்டாங்கப்பா, இனி யாரையுமே காதலிக்கக்கூடாது, குறிப்பிட்ட அந்த வயதுக்கு மேலே தான் காதலிக்கணும், 18 வயசு ஆணாக இருந்தால் 21 வயசு போட்டு இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு விழிப்புணர்வு கொந்தளிப்பு ஏற்பட்டது. விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தால் நடக்காது, இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமாம், 10 வயசு சிறுமி கர்ப்பம், அப்புறம் 12 வயசு சிறுமி, 17 வயசு சிறுவனோடு ஓட்டம், இதெல்லாம் எப்படி நடக்குது? போக்சோ சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தவறுகள் தான் இது. அதன் அடிப்படையில் விழிப்புணர்வு இல்லை என்பதை எல்லாம் விட விழிப்புணர்வை இதில் ஏற்படுத்திவிட முடியாது. இது செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு தடவை செய்து பார்த்து விடலாம் அப்படிங்கிறப்ப அது அடுத்தடுத்து செய்ய தூண்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்படிங்கிறப்ப இந்த செக்ஸ் சம்பந்தப்பட்ட வகையை சட்டத்தால் தடுக்க முடியாது அப்படிங்கிற உண்மை இன்னைக்கு வந்தாச்சு. செக்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வயதுக்கு உட்பட்டு 18 வயதுக்கு உட்பட்டு 21 வயதுக்கு உட்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய சமயத்தில் அது போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் தண்டனையாக கருதப்படுகிறது. அதை மீறக்கூடிய சமயத்தில் போக்சோ சட்டம் பயன்படலாம், ஆனால் அவர் ஒத்து போகக்கூடிய சமயத்தில் அதுவும் ஆகி போயிடும். இப்போ தான் உச்சநீதிமன்றம் ஒரு கேஸ் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பெண்ணாக பாலியல் பலாத்காரம் செய்தால் அதில் சட்டப்படி குற்றமே கிடையாது. பெண் விரும்பி பாலியல் பலாத்காரம், அதாவது தாசி தொழில். பெண் எப்பா எனக்கு காசு இல்லை, இந்த மாதிரி ஒருத்தவன்கிட்ட போனேன், ஆமாம், அதனால் என்னையும் பிடிக்காது அவனையும் பிடிக்காது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது சட்டப்படி குற்றமே இல்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்படி வரக்கூடிய காலங்களில் போக்சோ சட்டமும் செயலிழந்து போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. போக்சோ சட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, முதலாம் பய உணர்வு இருந்தது. ஆனால் கேஸ் அதிகமாக என்ன ஆகுது தெரியுமா? நீர்த்து போயிடுச்சு. காரணம் என்ன? வாதாட என்ன ஆகுது, எல்லாமே வயதுக்கு உட்பட்ட களவியல் தவறுகள், செக்ஸ் தவறுகள் அப்படிங்கிறப்ப அப்புறம் ஒன்றா சேர்ந்து அப்புறம் குடுத்தனம் பண்ணுறாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் இது நிறைய பெருக என்ன ஆகுது? முதலெல்லாம் திருட்டு கேஸு, கொலை கேஸு தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அப்படி இல்லை, போக்சோ கேஸ் நிறைய அதிகமாக போச்சு. சும்மா பிடிக்க வேண்டியது போக்சோ சட்டத்தில் போலீஸார் உள்ளே தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், அவங்க வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அங்கே போனால் அப்படின்னு நீதிபதி புலம்புறாங்க. இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது புலம்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அந்த போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழலும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் போக்சோ சட்டம் எதற்கு, அதை தூக்கிட வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே வந்துட்டாங்க. ஆமாம், அதாவது ஒரு கேஸ் 2023 நடந்த ஒரு விஷயம். கொல்கத்தாவில் 17 வயசுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியை 25 வயது இளைஞனை காதலிக்கிறான். நடந்த சம்பவம். காதலிச்ச உடனே அப்புறம் அவங்க குடும்பத்தில் தான் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் போக்சோ சட்டத்தை போடுறாங்க. போட்ட சமயத்தில் அப்புறம் கைது, அப்புறம் வெளியே ஜாமீன், அப்படி வரக்கூடிய சமயத்தில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2023 போடப்பட்ட கேஸ். இன்னைக்கு 2026 என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக குழந்தையும் பெற்றுட்டாங்க. 2023 அந்த பெண்ணுக்கு 17 வயசு, இன்னைக்கு 20 வயசு, அவனுக்கு 25 வயசு, இன்னைக்கு 28 வயசு. குழந்தை பெற்று ஜாலியாக சந்தோஷமாக கொடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. கேஸ்னா வருவாங்க போவாங்க, மற்றபடி என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. இது கொலை அல்ல, திருட்டு அல்ல, மற்றபடி பிறரை துன்புறுத்திய விஷயம் இல்லை. தானாக வழியை தனக்கு பிரியப்பட்டவளோடு கூட்டிக்கிட்டு ஓடுறான் ஒரு ஆண்.
இதை அன்னைக்கே கொல்கத்தா நீதிமன்றம் சொன்னாங்க. ஆமாம், பெண்களுக்கு உணர்ச்சி அதிகம், அந்த உணர்ச்சியை பெண்கள் களவியல் உணர்ச்சி, செக்ஸ் உணர்வுகளை பெண்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆண்கள் மட்டும்தான் ஓடுறாங்களா? ஆண்கள் ஓடுறாங்க கூட பெண் ஓடுறாங்கள, பெண்ணை ஏன் விட்டுறீங்க கேள்வி கேட்டாங்க. அதான் அர்த்தம். ஆண் கூட்டிக்கிட்டு ஓடுறா, பெண் ஏன் கூட ஓடுறா? உனக்கு அவளுக்கு அறிவு இல்லையா? அப்போ அவளுக்கு செக்ஸ் உணர்வு அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு செக்ஸ் உணர்வு அதிகமாக இருக்கு, அதனால கூட ஓடுறாங்க. ஆண் ஓடுறான், அவனுக்கு அறிவு இல்லை, கூட எவ ஓடுறா அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க அன்னைக்கு. அது சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தானாக அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொல்கத்தா நீதிமன்றம் சொல்லிவிட்டார்கள். அது உண்மையே அதுதான். உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்துக்காக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பெண் வகையிலிருந்து ஆரம்பமாகிறது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன் அந்த தீர்ப்பை கட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையின் நிலவரம் என்ன? பல பெண்கள் இன்னைக்கு தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் பார்த்து உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, ஆமாம் பொம்பளையா, ஆமாம் நீ விபச்சாரம் பண்ணாலும் சரி அது தவறு இல்லைம்மா, சட்டப்படி குற்றம் இல்லை அப்படின்னு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களே ஓஞ்சு போயிட்டாங்க. அப்போ பெண் இன்றைய நிலைமையில் ஒரு பெண் சாதாரணமாக குற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல். கேட்டால் இல்லைங்க, நான் தான் உடன்பட்டேன், நான் தான் விபச்சாரம் செய்தேன், அந்த ஆண் மேல் தவறு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எந்த குற்றமும் கிடையாது. அதன் அடிப்படையில் ஓடி போகிறதெல்லாம் எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் அடிப்படையில் பேசியிருக்காங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதல் வயப்பட்டு ஊட்ட விட்டு ஓடி போகிறாங்க, அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி நேற்று யோசனை பண்ணியிருக்காங்க. அதாவது நீதிபதி நாகரத்னா ப்ளஸ் மகாதேவன், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எப்படி தடுக்க முடியும்? காதல் வயப்பட்டு செக்ஸ் உணர்வுப்பட்டு, காதல் வயப்பட்டுங்கிற அப்புறம் எடுத்த உடனே செக்ஸ் உணர்வு தான், அந்த இன கவர்ச்சி, அப்புறம் தான் காதல். செக்ஸ் உணர்வு உந்தப்பட்டு பாலியல் ரீதியாக உந்தப்பட்டு ஆண் பெண்ணு ஓடி போகிறாங்க, அங்கே செக்ஸ் வச்சுக்கிறாங்க, அப்புறம் திருப்பம் வர்றாங்க, பிடிக்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, தப்பிச்சுட்டா ஆபிச்சு இல்லாவிட்டால் அவனை ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது. ஆனால் பெண் செய்யக்கூடிய தவறு அங்கே மறைக்கப்படுகிறது. அதனால் கொல்கத்தா நீதிமன்றம் சொன்னாங்க அன்னைக்கு, பெண்கள் தங்கள் பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை திருத்திட்டாங்க, அதை அப்புறம் விடுங்க. இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய சமயத்தில் சம்மந்தப்பட்ட சிறுமி என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, 2023 பேப்பர் இருக்கா, சூப்பராக இருக்காங்களாம். குழந்தையை பெற்று ஜம் புருஷன் பொண்டாட்டி ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதன் அடிப்படையில் வழக்கறிஞர் வாதம் பண்ணியிருக்கிறார், போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இதை கேட்டுட்டு நீதிபதியும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா 15 to 18 வயதுக்கு உட்பட்ட ஆணு பெண்ணு தவறு பண்ணுறாங்க, காதல் வயப்பட்டு, காம வயப்பட்டு, செக்ஸ் வயப்பட்டு ஓடி போகிறாங்க. என்ன இது எப்படி நம்ம தடுக்கிறது? போக்சோ சட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்புக்கு உண்டான சட்டமாக கருத முடியுமா அப்படிங்கிற கேள்வியோட இன்னைக்கு வந்தாச்சு. வீட்டை விட்டு ஓடி போகிறது எப்படி அரசு தடுக்கிறது? தடுக்கலாம் முடியாது. எப்படி தடுக்கிறது அப்படின்னு இப்போ மக்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நீதிபதி நாகரத்னா ப்ளஸ் மகாதேவன். ஆமாம், அப்புறம் அதையும் சொல்லிட்டாங்க, நம்ம போக்சோ சட்டங்கிறது குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக பெற்றோர்களால் கையாளப்படுகிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஒரு வழக்கமாக போச்சு. உண்மைதான். இப்போ தன்னுடைய மகள் ஒருத்தர் கூட்டிகிட்டு ஓடிட்டா, இவளே தவறு பண்ணுறா, இவன் திடீர்னு இளவயதில் கர்ப்பமானா, எப்படி இருந்தாலும் சரிங்க, ஆமாம் ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையாது. ஆகும்னா ஆண் மேலே தான் குற்றம் வரும். ஆமாம், அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சமயத்தில் பெண் தப்பித்து விடுவார். அவள் சொல்லிடுவா, இவன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தால் கர்ப்பமானா. ஏன்னா கர்ப்பம்ங்கிறது ஆண் பெண்கிட்ட இருக்கிறப்ப விந்து விடுதல் அப்படிங்கிறது ஆணிடம் இருக்கக்கூடிய சமயத்தில் அது மாயமாகி விடுகிறது. விந்து விடுதல் அது உள்ளே நுழையக்கூடிய சமயத்தில் கர்ப்பம் அப்படிங்கிற உருவம் ஏற்படும். அப்போ யார் காரணம்? பெண்ணுக்கு அறிவு இருக்க இல்லையா, அதை விட்டுருங்க. உனக்கு ஏன்டா அறிவு இல்லைங்கிற கேள்வி தான் ஆணை கேட்குது நீதிமன்றம். இந்த உலகம் அதான் கேட்குது. அப்படிங்கிறப்ப பெண்ணே உட்பட்டு தவறு செய்தாலுமே கூட அது ஆண் மேல் தான் வருது. அதனால தான் சொல்லிட்டாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே, பொம்பளையா என்னமோ பண்ணு, ஆமாம் விபச்சாரம் பண்ணுறியா பண்ணிக்க, ஒன்றும் குற்றமெல்லாம் கிடையாது, சட்டப்படி தண்டனை கிடையாது அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது?
அவுத்துட்ட மாடு மாதிரி. அவ்வளோதான் பெண்ணோட நிலைமை. அதையும் மீறி பல பெண்கள் இன்னைக்கு கட்டுப்பாடாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படிங்கிற சமயத்து என்ன ஆகும்? இப்போ ஒரு பெண் தவறு பண்ணிட்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறா, அவனை அழுகிறான். அழுதவனை என்ன பண்ணு? சும்மாவாக பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? சும்மாவாக இருக்கட்டும், வேண்டுமென்றே இருக்கட்டுமே, என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் சொந்தக்காரனா கேளியை பார்ப்பான். அவன் பொண்ணு ஓடி போயிட்டாப்பா, அவன் பொண்ணு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா, அவன் தவறு பண்ணிட்டாப்பா, அவன் இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிறாப்பா அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? சும்மாவாது பேசிகிட்டு இருந்தோம்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சமயத்தை என்ன பண்ண 10 பேர் கேலி கிண்டல் காரி துப்புவானுங்க. உடனே போலீஸை போயிட்டோம்னா எவனும் வாய் திறக்க மாட்டான். அதை பெற்றோர் என்ன பண்ணுறாங்க? போக்சோ சட்டம் அவங்க போட்டு விட்ருவோம் போலீஸ்காரங்க, முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப குடும்ப கௌரவத்தை காப்பாற்றின மாதிரி ஆயிடுது. ஆமாம், தண்டிக்கப்படுறானா தண்டிக்கப்படுது, அது அப்புறம் பேசிங்க. இப்போ தண்டிக்கப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. போக்சோ சட்டம் வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக நீர்த்து போய்விடும். அந்த சட்டம் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நீதிபதிகளுக்கே வந்தாச்சு. ஒளிபஸ் போக்சோ சட்டங்கிறது ஒரு உயிரற்ற ஒரு சட்டம், நீர்த்து போன ஒரு சட்டம், ஒன்றுக்கு விளங்காத சட்டம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீதிபதி வாயிலே வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தவில்லை, தன் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக பெற்றோர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதான் உண்மை. கௌரவத்தை காப்பாற்றணும். என்னப்பா, என் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தான்ப்பா, அவனை சும்மா விட்டோம்னா ஆச்சா போச்சா விடமாட்டேன், இதெல்லாம் ஒன்றும் விடமாட்டேன். ஐயோ 2 அடி போட்டு அவனுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அப்பா என்னப்பா அவன் அவரு தான் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தான்ப்பா, உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிட்டாருல்ல, செஞ்ச தவறெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு விடும், முடிஞ்சு போச்சு. இப்போ பெற்றோர்கள் என்னமோ நடந்து ஆகிப்போச்சு, ஆமாம் பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது வேறு கதை. இருந்தாலும் இந்த இடத்துல என்ன போச்சு? கௌரவம் காப்பாற்றப்பட்டு விட்டு. எதன் அடிப்படை? போக்சோ சட்டத்தின் அடிப்படை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, போலீஸ்காரங்களே சொல்லுவாங்க, இப்படி கம்ப்ளைண்ட் எழுதாது, அப்படி எழுது, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாது, இப்படி எழுது. ஆமாம், முடிஞ்சு போச்சு. உள்ளதை எழுதுனா கேஸ் நிற்காது. ஏன்னா தவறு செய்திருப்பது அங்கே பெண்ணாக தான் இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண் தான் சில குற்றங்களில் தவறு செய்யக்கூடிய ஒரு துணிச்சலாக இருக்கிறாங்க. ஆனால் பல விஷயத்தில் பார்க்கக்கூடிய சமயம் பெண்கள் தான் தவறு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓடி போகிறது, கர்ப்பம், மற்ற சோன்ஸ் எல்லா வகையிலும் சில இதில் கூட பார்க்கலாம். ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டு 2 பேர் 3 பேர் நடந்து போயிட்டுருக்கான்னு, அதில் ஒரு 2 பெண் இருப்பாள், ஒரு 4 ஸ்டூடெண்ட் ஆண் ஸ்டூடெண்ட் நடந்து போகிறாங்க, ஒரு 4 பெண் ஸ்டூடெண்ட் நடந்து போகிறான்னு வச்சுக்கலாம். அதில் அந்த ஆண் மாணவன் என்ன பண்ணுவான்? அவன் நார்மலாக பேசிக்கிட்டு தான் போவான். இவன் என்ன பண்ணுவான்? திடீர்னு அவன் இடுப்பு குத்துவான், அவன் முடியை பிடிச்சி இழுப்பான், அவன் முடியை பிடிச்சி இவள் இழுப்பான். அப்புறம் திரும்ப அவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் அவனோட கையை போடுவான், இவளே அவன் மேலே கையை போடுவான். இதே மாதிரி அவன் செஞ்சா இவ சும்மா விட்டுருவாளா? நல்ல ஒரு சிக்னல் நின்று வேடிக்கை பாருங்கள், இல்லை ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பாருங்களேன். நான் சொல்கிறேன்னே செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். ஆமாம், கும்பலாக ஒரு 4 பேர் வருவாங்க, அதில் ஆண் பெண் கலந்துருப்பான். ஆம்பளை சும்மா தான் போவான், ஆம்பளை அம்பாட்டுக்கு மரியாதையாக போயிட்டுருப்பான். இவன் தான் குத்துறது, மயிரை பிடிச்சி இழுக்கிறது, கேலி கிண்டல் பண்ணுறது, பேண்டை பிடிச்சி இழுப்பா. ஆமாம், அப்புறம் கையில் தோலை போட்டு கையில் இது தோளில் கை போட்டு போடுவான், அப்புறம் கையை எடுத்துடுவான். அதே மாதிரி அவன் செஞ்சா இவன் ஒத்துக்கொள்வாளா? ஒத்துக்கொள்ள மாட்டான். அதையும் நான் பார்த்துருக்கேன். இவன் குத்துனாலும் சொல்லிட்டு அவன் குத்துவான், அவன் ஓடி ஒளிவா. அதே மாதிரி அவன் ஓடி ஒளிஞ்சு இவளை குத்தி இருக்க முடியுமா? இதெல்லாம் நிறைய பெண்கள் தவறு பண்ணுறாங்க, நிறைய தவறு பண்ணுறாங்க. ஆனால் ஆண்கள் அதை சுட்டி காட்டுவதில்லை. ஆமாம், ஆம்பளைனே அவனை வளர்த்து பெண் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இவர்கள் உடந்தையாக போய் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தப்பித்து விடுகிறார்கள். அப்போ என்ன ஆகுது? ஆமாம், இதாண்டா வேட்டு, என்ன இதான் சூப்பர் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? பெண்கள் நிமிர்ந்து அலையிறாங்க. அப்புறம் போக போக என்ன ஆகுது? ஒன்றா சேர்ந்து கொடுத்து நடத்த வேண்டியதான். தொக்கு வேட்ட மாதிரி ஆகிப்போகுது பல பெண்களுக்கு. ஆண்கள் செய்யக்கூடிய அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தனம் என்பது பல பெண்களுக்கு தொக்கு வேட்டை. அதை பயன்படுத்தி அவனை சும்மா விட்டே நான் பார் ஆச்சா போச்சாங்கிறது. பக்கத்தில் லைட் சைடில் போலீஸ் இருப்பாங்க, ஏற்றி விடுவாங்க, கேஸ் ஆகிடும்.
கோர்ட்டில் கேஸ் தள்ளி விட்டுருவாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அப்புறம் வெளியே வந்துட வேண்டியதான். அப்புறம் பார்த்தா போலீஸே போப்பாங்க, என்னம்மா என்ன அந்த மாதிரி அன்றைக்கி நடந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால்? இல்லைங்க சார், இப்போ நானும் அவரும் ஒன்றா கொடுத்துறம் பண்ணி இப்போ ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை குழந்தை? 5 குழந்தை பெற்றோம், முடிஞ்சு போச்சா? அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி நீதிபதி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், போக்சோ சட்டம் சும்மா குப்பை. ஆமாம், ஓடி போகிறதெல்லாம் அரசு தடுக்க முடியாதுங்க. அது எப்படிங்க ஒருத்தன் இழுத்துட்டு போகிறான், ஒருத்தி அவனை இழுத்துட்டு போகிறா, ஆம்பளை வீட்டை விட்டு ஓடி போகிறா, பொம்பளை வீட்டை விட்டு ஓடி போகிறா, 2 பேரும் தான் ஓடி போகிறாங்க. இதில் ஆம்பளை என்ன தவறு செய்கிறான், பொம்பளை தவறு செய்கிறது இல்லையா? 2 பேரும் ஓடி போகிற சமயம் இதை அரசு தடுக்க முடியுமா? அப்படியே ஓடி போனால் என்ன பண்ண, பெற்றவன் என்ன பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணி மற்றவங்களாம் சிரிப்பான்னு சொல்லி போட்டு சும்மாவது போலீஸில் தள்ளிட்டு சொல்லி போட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி விட்டுருவான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் தண்டனை மற்ற சோன்ஸ் என்ன ஆக போகுது? ஆமாம், ஒன்றும் பெருசாக தண்டனை கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மற்றபடி மிகப்பெரிய வகையில் அது நிறுத்தி வைக்கப்படுமா போக்சோ சட்டம் என்பதும் தெரியல. ஆமாம், அதனால் வந்து வருங்காலங்களில் போக்சோ சட்டம் இருக்காது. போக்சோ சட்டம் இருக்காது, இருந்தாலும் அது நீர்த்து போன ஒரு சட்டமாகத்தான் இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.